எங்கே பானர்ஜியை காணோம்? என்ன தேடுறாங்க? நான் இங்க இல்ல. ஐயோ என்ன நானே போட்டு கொடுத்துட்டேனே. ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ஹாய், ஹோப் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் உங்க இந்த மூவியோட டீசர் ஆர் ட்ரைலர் வராதா, இந்த மூவியோட எக்ஸ்பெக்டேஷன் ரொம்பவே அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ அந்த மூவியோட அஃபிஷியல் ட்ரைலர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண மாட்டீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3, 2, 1. என்னப்பா ரெடியா? ரெக்கார்ட் பண்ணிக்க. அஃபிஷியல் ட்ரைலர் பயங்கரமா இருக்கு. நீ என் உயிரை காப்பாத்துறவன், யமங்கிட்ட இருந்து மீட்டு எடுத்தவன். அந்த எழுத்தையும் எந்த எழுத்தையும் ஒன்னா எழுதி வச்சுட்டான். இனிமே பா எப்படி அந்த ஃப்ரேம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்களேன். ஐ திங்க் இந்த குட்டி பையன் தான் நம்ம எஸ்டிஆராக இருப்பாருன்றது ஒரு ஓப்பாக இருக்குது. பார்ப்போம். நீ நானும் ஒன்று கடைசி வரைக்கும். வா, நான் 8 அடி பாஞ்சா நீ 18. ஓகே, சரி கணக்கு புள்ள. உள்ள இருந்து நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன், வெளியே அமரன் பார்த்துக்குவான். அமரன் அமரன் தான் எல்லாத்தையும் பார்த்து பண்ணா, நான் என்ன இதுக்கா? எனக்கு எதுவும் சரியா படல, நீங்க இப்ப போக வேண்டாம். சீன் பண்ணிட்டாரு. ஸோ இந்த பேர் தான் நம்ம சொல்லிட்டு இருந்தாங்க, விருமாண்டிலே கரெக்டாக செட் ஆகலன்னு சொல்லிட்டு. இவங்க பேர் சேர்ந்துருச்சு. லெட்ஸ் see. எனக்கு எதுவும் சரியா படல, நீங்க இப்ப போக வேண்டாம். மேடம், I am your only Adam. ஐயோ, அப்போ எஸ்டியா இருக்க? இல்லை, எனக்கு புரியல. இப்போ அவங்க விருமாண்டி பேர் சேர்ந்துட்டாங்க. ஸோ நம்மளாம் விடிவி அது ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, இல்லை எனக்கு புரியல. நீங்களும் அதானங்க நினச்சிங்க? என்னங்க இது? இப்போ இந்த பேருமே கமல் சாருக்குன்னா அப்போ என் தலைவனுக்கு என்ன தான் அங்கே? ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கு. இன்ட்ரோலாம் வேறு லெவலில் இருக்கு, ஆனால் பேர் தான் சரியில்லை. லெட்ஸ் see. Madam, I am your only Adam. பவர் நம்ம வீடு தேடி வராது, நாம தான் கையில் எடுத்துக்கணும். இப்போ வரைக்கும் ஃப்ரேமில் அசோக் செல்வன், அப்புறம் இவங்கள அவங்க பேர் என்னது, நல்ல பேராச்சே, ஐஸ்வர்யான்னு நினைக்கிறேன். எஸ், அவங்க. அதுக்கப்புறம் ஜோஜோ வந்திருக்காங்க. லெட்ஸ் see இன்னும் வேறு யாரெல்லாம். அப்புறம் நாசர் சாரும் வந்திருந்தாங்க. ஸோ வேறு யாரெல்லாம் ரிவீல் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். பா பா, என்ன மாதிரியான ஒரு இதுவாக இருக்குது, ஒரு மாதிரி ரோலெக்ஸ் செட் மாதிரி இருக்குது. லெட்ஸ் see அகெயின். செம்மையாக இருக்குங்க, அது நல்லா பண்ணி வச்சுருக்காங்க. ஓடு. இது எவனுக்கும் எனக்கும் நடக்கிற கதை. நீயா நானா? பா, My கருத்து what is saying.
ட்ரைலர் பார்த்தாச்சு. ஸோ June 5 வந்து வேர்ல்டு வைடு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க தக் லைஃப். அந்த படம் இருக்குல்ல, அதாவது நாயகனோட கண்டினியூவேஷன் அப்படின்னு நம்ம ஒரு தாட்டில் உட்காந்து பார்த்தா இது சுத்த டிஃபராக இருக்குது. ஒய் பிகாஸ் அதில் நாயகனில் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து சரண்யா மேம் கல்யாணம் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு ஒரு 2 குழந்தைங்க இருக்கும். அந்த 2 குழந்தைங்க வளர்ந்து ஸோ அதுக்கப்புறம் அவர் எல்லா கிரைமும் அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகிற மாதிரி இந்த டைலாக் வருமே, நீங்கள் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு இருக்கும். ஸோ இது பார்க்கும்போது ஸோ கம்ப்ளீட்லி டிஃபராக இருக்குது. 2 பேர் என்னால் செகண்ட் பேரை டைஜஸ்டே பண்ண முடியல. நான் ஸ்டில் எஸ்டிஆருக்கு த்ரிஷான்ற மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். இங்கே வந்து பார்த்தா தலைவன் வாழ்கிறாரு. மணி நீ என் உயிரை காப்பாத்துறவன். ஓகே, லெட்ஸ் சி. ஸோ எஸ்டிஆரோட லுக் 2 லுக் இருக்குது. ஸோ ஃப்ளாஷ்பேக், அதாவது கமல் சார் வந்துட்டு ஒரு டைமில் ஃபுல்லாக ஃபேட் அவுட் ஆயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த டைலாக் மாசான டைலாக் வருது. கமல் சார் பேக் வரும்போது ஸோ இவங்களுக்குள்ளே இருக்க அந்த லைக் எப்படி இருக்குன்னா கேட் அண்ட் மவுஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் யார் வின் பண்ணாங்க அப்படின்றது தான் இருக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் சி. எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான ஒரு ஆக்ஷன் பிளாக் காத்துட்ருக்கு. ஸோ எஸ்டிஆரோட பர்ஃபார்மன்ஸ் நான் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா தலைவனுக்கு இந்த படத்துலேயும் பேர் கிடையாது. ஸோ கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும். இந்த படத்தை நான் ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சேட்டலைட் லைசன்ஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ சூப்பர். நம்ம ஒரு விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ஆனால் இங்கே வேறு மாதிரி இருக்குது. அதை வந்து படம் பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லேயே நிறைய மார்ஷல் ஆர்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயம் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த பேரை மட்டும் என்னால் அக்செப்ட் பண்ணவே முடியல. ஸோ இருந்தாலும் இந்த ட்ரெய்லர் வந்து எனக்கு ஓகே நல்லா இருந்துச்சு. ஸோ மணிரத்னம் சார், அது மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ், கேமரா டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. June 5 பார்ப்போம் தக் லைஃப். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ட்ரைலரை பார்த்துட்டு உங்களோட மனநலம் எப்படி இருக்குன்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ இதோட முடிவடைகிறது. உங்களை இன்னொரு வீடியோ திரும்ப சந்திக்கும் வரை உங்களிடம் மறந்து விடைபெறுவது நான் உங்கள் நன்றி, வணக்கம்.